கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. பூமி எங்கும் கர்த்தரைப் போல் வேறொருவரும் இல்லை. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 13-16 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாங்க, நீ அதிகாலையிலிருந்து பார்த்துட்டு போய் என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி போகவிடு. இல்லைனா பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளை உன் இருதயத்தின் மேல, உன் ஊழியக்காரன் மேல, உன் ஜனங்கள் மேல அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளையினால் வாதிப்பேன்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பார்வோன் இஸ்ரேலை கடினப்படுத்திட்டே போறாங்க. ஆனா இப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாங்க, பூமி இங்க என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை அறியும்படிக்கு கொள்ளை நோயை நான் அனுப்புவேங்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான தேவன், எவ்வளோ வல்லமையுள்ள தேவன். நம்ம தேவனை போல வேறு யாருமே இல்லைங்க. ஆனா நம்மளும் ஒவ்வொரு நேரம் பார்வோனை குறை சொல்லுவாங்க, அவன் இதயம் கடினப்பட்டுச்சு. நம்மளும் அநேக நேரம் என்ன பண்ணுறோம்னா இதயத்தை கடினப்படுத்துகிறோம். அதாவது கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கோம். இனியும் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம இதயத்தை சரியாய் மாற்றவருடைய கட்டளையின் கை கொள்ளக்கூடிய கிருபைகளை தருவார். பூமியின் நடுவே கர்த்தரே தேவன் என்பதை நம்மளும் அறிந்து கொள்வோம், பிறரும் அறிந்து கொள்வாங்க. எப்படி நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் செய்யும் போது கர்த்தரே தேவன்ட்டு மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்வாங்க. அதனால் ஒரு நாள் கர்த்தருக்கு விரோதமா உங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. இவனுக்கு மறுபடியும் இதாகட்டும்.